சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சேந்தனார் வீட்டுக்கு சிவபெருமான் களி உண்ண சென்ற தினமாகும். இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ர தரிசன திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள உற்சவ ஆச்சாரியர் சிவாநாத் தீட்சிதர் கொடியினை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே நள்ளிரவில் தேவாலயம் சென்றவர்களின் வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுண்டம்பட்டி கிராமத்தில் அடுத்தடுத்து கிறிஸ்துமஸ் ஸ்டார் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த 5 வீடுகளின் பூட்டை ராடால் தாக்கி மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தனர். பூட்டை உடைத்து 30 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதோடு சிசிடிவி கேமராக்களை திருப்பி வைத்து அதிலிருந்த ஹார்ட் டிஸ்கை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கந்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக தேவாலயம் சென்றவர்களின் 5 வீடுகளை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்து உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலை விபத்தில் பெண்ணின் முதல் கணவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் முதல் கணவரின் விபத்து இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 11 லட்சத்தை வழங்க 2வது கணவர் அராஜகம் செய்து உள்ளார். மேலும் மனைவி, மகன், மகள் மற்றும் மாமியார் ஆகியோர் மீது 2வது கணவர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயற்சி செய்து உள்ளார். இந்த கொலை முயற்சியில் மனைவி, மாமியார் ஏற்கனவே இறந்த நிலையில் பெட்ரோல் ஊற்றிய 2வது கணவரும் மகனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் கொலை முயற்சியில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்து உள்ளது. தொடர்ந்து இவர்களது மகள் பர்வீன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூரில் உள்ள வண்ணான்குளம் ஏரி ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்றும்படி சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. சென்னை கொளத்தூர் GKM காலனியில் உள்ள வண்ணான்குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடக் கோரி செம்பியத்தை சேர்ந்த தேவராஜன் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அம்பத்தூர் மண்டல RTO தரப்பில் வண்ணான்குளத்தின் ஒரு பகுதி முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வருவாய்த்துறை, குடிசை மாற்று வாரியம், சென்னை மாநகராட்சி ஆகியோர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இந்த 3 துறைகளில் உள்ள மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் விதமாக சென்னை விமான நிலையம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் வழக்கமாக முக்கிய பண்டிகைகள் பயணிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இயேசு பிறப்பை வரவேற்கும் விதமாக கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சென்னை விமான நிலையம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையம், பன்னாட்டு விமான நிலையம், விமானங்கள் புறப்படும் பகுதி மற்றும் வருகை பகுதி என அனைத்து இடங்களிலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. விமான நிலையம் வண்ண விளக்குகளால் மெருவதை கண்ட பயணிகள் தங்கள் கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து சென்றனர். சென்னையில் போதைப்பொருள் வைத்திருந்த காவல் உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பூர் மங்களபுரம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் 2 பேரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவர்களிடம் 8 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த நிலையில் ஒருவர் தப்பியோடி உள்ளார். விசாரணையில் பிடிபட்டவர் கார்த்திகேயன் மற்றும் தப்பியோடிய சிறுவன் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதேபோல் மேற்கு KK நகர் பகுதியில்
பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த அரவிந்தன் என்ற கல்லூரி மாணவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தந்தை சோழவரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அரவிந்தன் மற்றும் அவருக்கு மெத்தபெட்டமைன் சப்ளை செய்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் போதைப் பொருட்களை சப்ளை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் யாத்திரை பயணம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா ஐயலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார ஊர்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் யாத்திரை பயணம் மேற்கொண்டனர். பக்தர்கள் ஐயலூர் கடைவீதி பகுதியில் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், வள்ளி, தெய்வானை, கருப்பசாமி போன்ற வேடங்களை அணிந்து நடனமாடி சென்றது பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையையொட்டி இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்ட காவல்துறை இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை போக்குவரத்தில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் குன்னூர் வழியாக உதகைக்கும், உதகையில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் வாகனங்கள், அரசு பேருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டுவரும் வாகனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையையொட்டி இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்ட காவல்துறை இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை போக்குவரத்தில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் குன்னூர் வழியாக உதகைக்கும், உதகையில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் வாகனங்கள், அரசு பேருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டுவரும் வாகனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பீர் பாட்டிலுடன் பைக்கில் சென்ற வாலிபர் சாலையில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்ற இளைஞர் பீர் வாங்கிக் கொண்டு நண்பர்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகே கீழே விழப்போன பீர் பாட்டிலை பிடிக்க முயன்றபோது கணேசன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் கணேசன் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே 2 அரசு பேருந்துகளுக்கு இடையே சிக்கி 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வரை சென்ற மாநகர பேருந்து மகேந்திரா சிட்டி சிக்னலில் நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் சிக்னலுக்காக காத்திருந்தனர். அப்போது விழுப்புரத்திலிருந்து வந்த அரசு பேருந்து கல்லூரி மாணவர்களின் பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் லோகேஷ், சாகித் சுரான் ஆகிய 2 மாணவர்கள் மாநகர பேருந்திற்கும் அரசு பேருந்திற்கும் நடுவில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு மாணவன் ஆபத்தான சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கோர விபத்து நடைபெற்ற இடத்தில் இன்று மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதிக்கு உட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இரவு கோர விபத்தானது ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அதே இடத்தில் மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட எழுத்தூர் கிராமத்தில் விறகு ஏற்றி வந்த டிராக்டர் லாரி ஒன்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த வாகனங்கள் சுமார் 10 நிமிடத்திற்கு மேலாக அணிவகுத்து நின்றன.
சென்னை சோழிங்கநல்லூர் அருகே 110 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பள்ளிக்கரணை மதுவிலக்கு அமலாக்க பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் வாகன சோதனை செய்ததில் சுமார் 110 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் காரில் இருந்த 3 நபர்களையும் கைது செய்து காரில் இருந்த 110 கிலோ கஞ்சா மற்றும் மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கஞ்சா பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக ஒடிசாவிலிருந்து வாங்கி வரப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தானாக நகர்ந்து சென்று மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். சிவன்மலையை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சின்னப்பட்டான் என்ற முதியவர் சிவன்மலை ஊராட்சி மன்ற அலுவலகம் ஒன்று அமர்ந்திருந்தார். அப்போது சாலையின் எதிர்ப்புறம் மேடான பகுதியில் காரை நிறுத்திவிட்டு அதன் உரிமையாளர் கடைக்கு சென்றுள்ளார். ஹேண்ட் பிரேக் போடப்பட்டிருந்த நிலையிலும் கார் திடீரென சரிவான பகுதியை நோக்கி வேகமாக நகர்ந்து முதியவர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் அவர் திடீரென உயிரிழந்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காங்கேயம் போலீசார் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ECRல் நள்ளிரவில் கோவில் உண்டியலை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் சிக்னல் அருகே பழமை வாய்ந்த விநாயகர் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் உண்டியல் உடைந்திருப்பதை அதிகாலையில் ஊர் பொதுமக்கள் பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இந்த கோவிலில் உள்ள உண்டியல் வருடத்திற்கு ஒருமுறை கோவில் முன்பு திறக்கப்படும். அப்படி திறக்கும் போது அதனை பார்த்த யாரோதான் கொள்ளையடித்து சென்றிருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்ட காவல்துறை இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை போக்குவரத்தில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் குன்னூர் வழியாக உதகைக்கும், உதகையில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் வாகனங்கள், அரசு பேருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. ஆத்தூர் அருகே 65 அடி உயரமுள்ள இயேசு சிலை அமைந்துள்ள ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புத்திர கவுண்டன்பாளையத்தில் இறை இரக்கத்தின் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் முகப்பு தோற்றத்தில் இந்தியாவிலேயே மிக உயரமான 65 அடி இயேசு சிலை அமைந்துள்ளது. மேலும் ஆலயத்தில் பங்கு தந்தை ஜெயசீலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் இயேசு பிறந்த நாளை கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். முன்னதாக உலக சமாதானம், உலக நன்மை வேண்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆலயத்தில் மதங்கள் கடந்து மனிதம் பிறந்தது என்ற தலைப்பில் குடில் அமைக்கப்பட்டது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல்லில் திருமண உதவித்தொகை பெற 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி ஒன்றிய அலுவலர் கைது செய்யப்பட்டார். காதல் திருமணம் செய்து கொண்ட வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷன் என்பவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார். உதவித்தொகை வழங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விரிவாக்க அலுவலராக பணியாற்றும் உமாராணி 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் பிரியதர்ஷன் புகார் அளித்த நிலையில் அவர்கள் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தபோது உமாராணியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வேலூர் இப்ராஹிம் உட்பட 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில்
வழிபடுவதற்காக பாஜக மாநில சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பாஜக நிர்வாகிகளுடன் அங்கு சென்றார். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 6 மணிக்கு மேல் மலை மீது ஏற அனுமதி இல்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இப்ராஹிம் இரவு முழுவதும் தங்கியிருப்பதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர்களை கைது செய்த போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த விவகாரத்தில் அனுமதியின்றி ஒன்று கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வேலூர் இப்ராஹிம், பாஜக மதுரை மாவட்ட செயலாளர் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை அருகே வனத்துறையால் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருதமலை அடிவாரம் பகுதியில் அண்மையில் கருஞ்சிறுத்தை குட்டி ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. குகை போன்ற அமைப்பில் இந்த குட்டியை வைத்து தாயுடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் முயன்று வந்தனர். இந்த நிலையில் குட்டி இருக்கும் குகையின் அருகே 2 சிறுத்தைகள் வந்து சென்றதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் சென்று பார்த்தபோது குட்டி அங்கு இல்லாததை அறிந்த அவர்கள் வனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். குகையில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் கருஞ்சிறுத்தை குட்டி இறந்து கிடந்தது தெரியவந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின்னரே குட்டியின் இறப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியின் கையை வெட்டி குளத்தில் வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகக்குடையான் பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்பவர் தனது மனைவி மற்றும் 7 வயது மகனுடன் வசித்து வந்தார். இவரது மனைவி கத்திரிப்புலம் பகுதியில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வந்தார். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த மதன்ராஜ் அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மேல் மாடியில் வசிக்கும் மதன்ராஜின் அம்மா வீட்டிற்கு அவர் மனைவி சென்றிருக்கிறார். கஞ்சா போதையில் இருந்த அவர் மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவரது கையை துண்டாக வெட்டிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு குளத்தில் வீசி தப்பியோடினார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு மதன்ராஜ் அம்மா அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தப்பி ஓடிய மதன்ராஜை தேடிப்பிடித்த போலீசார் குளத்தில் இருந்த பெண்ணின் கையை மீட்டனர். ஊரப்பாக்கம் பகுதியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி நடைபெற்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகமை செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் சமூக வலைதளங்களில் எளிதில் வெளிநாடு செல்லலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. அதனை நம்பி மதுரை, தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளனர். மேலும் நிறுவனம் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சில நபர்களை அஜர்பைஜான் நாட்டிற்கு அழைத்துச் சென்று 15 நாட்களில் மீண்டும் சென்னைக்கே அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சுமார் 1 கோடிக்கு மேல் பண மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பலரும் கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பணத்தை மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணிமுத்தாறு அருவியில் 36 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு அருவி அமைந்துள்ளது. இங்கு நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் நீர்வரத்து தற்போது சீரான நிலைக்கு வந்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 36 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே ரயில் மின்பாதையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் புளியமங்கலம் ரயில் நிலையங்கள் இடையே செல்லும் மின்பாதையில் திடீரென தீப்பிடித்தது. மேலும் கம்பம் தீப்பற்றி எரிவதாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கு சென்று பார்த்தபோது கம்பத்தின் மீது பறவைகள் அமராமல் இருக்க பச்சை கலர் வலை போடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த வலை திடீரென தீப்பற்றி எரிந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வலை எவ்வாறு தீப்பிடித்தது என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 21வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில மாதங்களாகவே கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் இமெயில் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் உதவியுடன் கூட்டரங்குகள், உணவு அருந்தும் இடம், வாகனம் நிறுத்தும் இடம், கழிவறைகள், குடிநீர் சுத்திகரிப்பான் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு துறை அலுவலகங்கள் பூட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து விபத்து ஏற்பட்டது. பெத்தான்பிள்ளை குடியிருப்பு பகுதியில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. கடனாநதி அணை அடிவாரத்தில் பேருந்தை திருப்பும்போது பிரேக் பிடிக்காமல் ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தின் போது ஆட்டோவில் இறங்கிக் கொண்டிருந்த 4 பெண்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக ஆழ்வார்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் மக்களிடம் பழகி காணாமல் போன ரிவால்டோ யானை மீண்டும் தென்பட்டது. தும்பிக்கையில் ஏற்பட்ட காயம், கண் குறைபாடு காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் ரிவால்டோ யானை உலா வந்தது. தொடர்ந்து பிடிபட்ட யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. ரேடியோ காலர் கீழே விழுந்ததால் யானையின் இருப்பிடத்தை தேடி வந்த நிலையில் மீண்டும் தென்பட்டுள்ளது. காணாமல் போன ரிவால்டோ யானை மீண்டும் பொக்காபுரம் மாவனல்லா வனப்பகுதியில் தென்பட்டது. மசினகுடி பொக்காபுரம் பகுதியில் கேமராவில் பதிவான ரிவால்டோ யானையை நேரடியாக பார்க்க வனத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பிரசித்தி பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் லட்சதீப விழாவை முன்னிட்டு 1500 பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு லட்சதீபம் விழாவை முன்னிட்டு பெண்கள் பால் குடங்கள் எடுத்தபடி 4 ராஜ வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அந்த பாலை கொண்டு உற்சவர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். நாமக்கலில் அமைந்துள்ள தூய கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தேவாலய வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பங்குச்சந்தை தாமஸ் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடியும் ஜெபங்கள் செய்தும் கிறிஸ்து பிறப்பின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.